லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்யரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தேபி ச கீயதே. இந்த ஸ்லோகம் லக்ஷ்மி தந்திரம் என்னும் நூலில் உள்ளது. பகவானுடைய பெருமை பேச வந்தவை எத்தனையோ நூல்கள். அதே போல மகாலட்சுமியினுடைய பெருமையை ஒரு சில முக்கியமான நூல்கள் கூறுகின்றன. வேதம் வேதாந்தத்திலும் பிரம்மத்தை பற்றி விளக்கக்கூடிய சூக்தங்கள் பல உள்ளன. நாராயண சூக்தம், விஷ்ணு சூக்தம், இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அதை போல லக்ஷ்மி தேவி பிராட்டி நாச்சிமார்கள் இவாளை பற்றி சொல்லக்கூடியவை ஸ்ரீ சூக்தம், பூசூக்தம், நீளா சூக்தம், ஸ்ரத்தா சூக்தம், மேதா சூக்தம், இதை போல பலதும் உள்ளன. இந்த சூக்தங்கள் எல்லாம் நாம என்ன அர்த்தத்தை தெரிஞ்சுக்க போறோமோ அதனுடைய திரண்ட கருத்துத்தான் லக்ஷ்மி தந்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. பாஞ்சராத்திர ஆகமத்திலும் மகாலட்சுமி வைபவம் பறக்க பேசப்பட்டுள்ளது. மகாலட்சுமியே தன்னுடைய பெருமையை இந்திரனுக்கு கூறுகிறாள். அதனால் இந்திரன் பெரும் பயன் பெற்றான். அதுதான் இந்த லக்ஷ்மி தந்திரத்தில் முழுவதுமே இருப்பது. அப்படி கொத்த பெருமை படைத்தவளான சீதை ராமனை பிரிந்திருக்கிறாள், லங்கையில் சிறைப்பட்டிருக்கிறாள். பெருமானும் பிராட்டியும் எப்போதுமே பிரிய மாட்டார்கள். ஸ்ரீமன் நாராயணன் சொல்லுகிறோம். ஸ்ரீஹி லக்ஷ்மியை குறிக்கும், நாராயணன் பகவானை குறிக்கும். ஸ்ரீமன் நாராயணன் இந்த ரெண்டும் சேர்றது. ஸ்ரீஹி நாராயணன் சேர்த்தா ஸ்ரீநாராயணன் தானே ஆக வேண்டும். ஆனா ஏன் ஸ்ரீமன் நாராயணன் கூறுகிறோம்? நடுவுல ஒரு பிரத்யயம் வருகிறது, மதுப்பு என்னும் பிரத்யயம். அந்த பிரத்யயம் வந்ததுனால என்ன அர்த்தம்? இவ்விருவரும் பிரியவே மாட்டார்கள். நடுவுல அந்த பிரத்யயம் இருந்ததுனால் அது யார் ரெண்டு பேரை சேர்க்கிறதோ அவர்கள் இருவரும் விட்டே பிரிய மாட்டார்கள். அதனாலதான் ஸ்ரீமன் நாராயண, ஸ்ரீஹி மதுப்பு பிரத்யயம் நாராயண, இப்படி வச்சு கூட்டினோம்னால் ஸ்ரீமன் நாராயணன் ஆகிறது. ஒன்றும் இல்லை, ரொம்ப சுலபம். இறையும் அகலகில்லேன், ஒரு வினாடி பொழுது கூட பெருமானுடைய திருமார்பை விட்டு பிரிய மாட்டேன். இதுல உறுதியோடு இருக்கிறாள் மகாலட்சுமி. அப்படி பிரியாதவள் தான் 10 மாசம் ராவணனுடைய அசோகவனத்தில் சிறைப்பட்டாள். இந்த பிரியாத சீதையை போய் ராமன் பிரிஞ்சு விட்டாரே, அதுதான் ஆஞ்சநேயருக்கு பெரும் வருத்தம். அந்த வருத்தத்தோட தான் சற்றே கோபம் கொண்டார். இவளை பிரிந்து போய் ராமன் இன்னும் உயிரோடு இருக்கிறானே. ராமன் அப்போதே உயிர் இழந்திருக்க வேண்டாமா? ராமனை வெட்டுறதுக்கு கத்தியும் வேண்டாம், கடையமும் வேண்டாம், ஏதும் வேண்டாம். சீத்தை மறைந்தாள், சீத்தையை பிரிந்தோம், இந்த துக்கமே கத்தியாட்டம் இருந்து ராமனை வெட்டியிருக்க வேண்டாமா என்கிற அளவுக்கு புரிந்து கொண்டார் ஹனுமான். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் பார்த்தோம். இப்ப நாம் இருக்கிறது பொள்ளாச்சியில் இருக்கும் ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் திருக்கோவில். இங்கே ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனமும் எழுந்துருள பண்ணப்பட்டுள்ளது. ராமனும் சீதையும் ஏகாந்தமாக இங்கு எழுந்துருளி உள்ளார்கள். இதோ மூலமூர்த்தி ராமனை தரிசித்துக் கொள்ளுகிறோம். மரவடிவத்திலேயே உள்ளார். தாரு பிரம்மம்னு சொல்லுவோமே, ஏன் புரி ஜெகநாத கஷேத்திரத்திலேயே தாரு பிரம்மன் தான். மரத்துல தான் பெருமாள் எழுந்துருளி உள்ளார். நீலாச்சல மாதவன் இந்த பெருமாளுக்கு முன்னாடி திருநாமம். அப்புறம் இப்ப இருக்கிற ஜெகநாதன், சுபத்ரா, பலபத்ரன் உள்ளார்கள். அதை போல இங்கேயும் எம்பெருமான் தாரு பிரம்மமாக மரவடிவத்திலேயே சேவை சாதிக்கிறார். சீதை ராமன் இருவர் மட்டும் எழுந்துருளி உள்ளார்கள். பக்கத்தில் ஆஞ்சநேய சுவாமி அஞ்சலி ஹஸ்தத்தோட இல்லார். கை கூப்பி கொண்டு வினயமாய் பணிவோட ராமனை தரிசித்துக் கொண்டிருக்கிறார். இது தவிர உற்சவமூர்த்திகளை சேவிக்கிறோம். இதோ ராமரின் உற்சவமூர்த்தி, சீதை உற்சவமூர்த்தி, கூடவே ஹனுமானுடைய உற்சவமூர்த்தி. அந்த ஆஞ்சநேயரும் கை கூப்பி கொண்டிருக்கிறார். கைகளை கூப்பி பணிவோட ராமனை வணங்கி கொண்டு நாம் அனைவருக்காக பக்தி வேண்டி கொண்டிருக்கிறார் போலும். பக்கத்திலே மேலும் ஒரு ஆஞ்சநேய சுவாமி எழுந்துருளி உள்ளார். அவர் வலதுபுறம் கை அபயஹஸ்தம், இடது கை கதாஹஸ்தம், கதையை பற்றி இருக்கிறார். நூன் ஆச்சரியம் பாருங்க. இங்கே ராகவேந்திர சுவாமியினுடைய திருவுருவம் எழுந்துருள பண்ணப்பட்டுள்ளது. அவருடைய தலைக்கு மேலே லக்ஷ்மி நரசிம்மன் பைங்கனார் அருயுருவாய் வெறுவ நோக்கின்னு திருமங்கியாழ்வார் பாசுரம். நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடன் அம்பெருமான்
அல்லி மாதர் புல்க நின்ன 1000 தோழனிடம் நெல்லி மல்கி கல்லுடைப்ப புல்லலையார்த்து அதர்வாய் சில்லி சில்லன் ஒள்ளராத சிங்கவேள் குன்னமே என்ன அகோபிலத்தை பத்தி திருவங்கியாழ்வார் பாடுறார். நம்முடைய நம்பெருமான் அல்லி மாதர் புல்கன், மாதர் மகாலட்சுமி, அல்லி மாதர் புல்கன், அல்லி மலரிலே தோன்றி இருக்கும் லக்ஷ்மி அணைத்து கொண்டிருக்கும் பெருமான் அவர்தான் மாலோல நரசிம்மன், லக்ஷ்மி நரசிம்மன், அத்புத பெருமான். அதே போலத்தான் இங்கே லக்ஷ்மி நரசிம்மனாய் எழுந்துள்ளி இருக்கிறார். அனைத்து சன்னியாசிகளுக்கும் அநேகமா எல்லா சன்னியாசிகளுக்கும் அழகிய சிங்கர் லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் இவர்தான் ஆராத்திய தெய்வமாக இருப்பார். அவர்கள் பூஜைக்குரிய விக்கிரகம் வேணும், அநேகமா நரசிம்ம பெருமாள் தான். எந்த சன்னிதானமோ மடமோ ஆசிரமமோ எங்கும் அவர் தான் எழுந்துள்ளிருப்பார். இங்கேயும் அதை போல ராகவேந்திரருடைய மடத்தில் லக்ஷ்மி நரசிம்மனை சேவித்து கொண்டோம். இந்த கோயிலே 300 ஆண்டு பழமையான கோவில். ஆனால் தற்போது மிகவும் புதியதாய் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற கோவில், சுத்தமா பராமரிக்கப்பட்டு வருகிற கோவில். ஆஞ்சநேயருடைய அனுமதி பெற்று மேற்கொண்டு சீதையை பார்த்துட்டார். என்ன நினைக்கிறார்? சீதையினுடைய அழகு ராமனுடைய அழகு இந்த ரெண்டுத்துக்கும் எவ்வளவு பொருத்த ஆஞ்சநேயருடைய உள்ளத்துல வர்றது. சுந்தர காண்டத்தில் 16வது சர்க்கத்தை அடைகிறோம். பிரசஸ்யது பிரசஸ்தவ்யாம் சீதாம் தாம் ஹரிபுங்கவ குணாபிராமம் ராமஞ்ச புனச்சிந்தாபரோபவது. கண் முன்னாடி சீதையை பார்த்துட்டார். இப்பதான் சீதையினுடைய பெருமை தெரிஞ்சு போச்சு. இனிமே ராமன் எதனால உயிரோடு இருக்கான்னு கேட்கிற அளவுக்கு வந்துட்டார். இப்ப மேலும் தம் மனசு ராமனிடத்துல ஓடுறது, அவரை பத்தியும் நினைக்கிறார். ச முகூர்த்தமிவ தியாத்வா பாஷ்ப பர்யாகுலேக்ஷணா சீதாம் ஆசிரித்ய தேஜஸ்வி ஹனுமான் விலலாபசா. அந்த சீதையை பார்த்தவர் ஹோன்னு பெரும் குரல் எடுத்து அழணும்னு விருப்பப்பட்டார். சத்தம் போட்டா பலருக்கும் கேட்டுடும், அதனால தன்னை கேண்டு அடக்கிக்கிறார். விம்மி விம்மி அழறதுங்கிற மொழியோ யாரு? ஹனுமானா? நாங்க வேணா அழலாம், வாழ்க்கையில் இருக்கிற கட்டத்தை பார்த்து. ஆஞ்சநேய சுவாமி போய் அழுவரா? உறுதியும் அடையாளம் இல்லையா? ஐக்கன்னு சொல்றோம், அவர் எம்பாடிமெண்ட்னு சொல்றோம். உறுதி, தன்னம்பிக்கை, சாகசம், பலம், சக்தி, வீரியம், இது இத்தனைக்கு ஒரு உருவம். ஆனா அவர் விலலாப்ப புலம்பரார், விம்மரார், கதர்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம என்னவனா சக்தி உடையவர்களா இருக்கட்டும், ஆனா பெருமான் விஷயமாக ஒண்ணு நடக்கிறதுனால் அதற்கு ஏங்கி தவிப்பவன் தான் பக்தன். எனக்கு சக்தி இருக்குங்கிறதுக்காக எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் ரொம்ப சக்தன், அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக நான் மனசு கலங்கிறதெல்லாம் இல்லை, நன்னா வரட்டும் அப்படின்னு யாரான்னு சொல்லுவாள? என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் கலங்கணும். கலங்கினாத்தான் நான் நல்ல தந்தை. தந்தைங்கிறதுக்காக நன்னா செய்ய போறேன், அழுதுட்டு உட்காண்ட போறது இல்லை. ஆனா கலக்கமே இல்லாத இருக்குமா? நான் ஒருத்தருக்கு பிள்ளைன்னு சொன்னால் அவருக்கு ஒரு ஆபத்துன்னு எனக்கு பயமா தான் இருக்கும். அதை போல ராமனுக்கு நாம் அனைவருமே குழந்தைகளாச்சே. அப்ப அவர் எங்கேயானு பயப்படாத இருப்பாரா? சீதா மாதாவுக்கு நம்ம எல்லாருமே குழந்தைகள், அவளும் பயப்படுவா. அப்ப அவர்களை கண்டு ஆஞ்சநேயர்ங்கிற பிள்ளைய பயந்து தான் தீருவார். நல்ல பயப்பட்டுட்டான்னு வச்சுக்க வேண்டாம், என்ன வந்துடுமோ இப்பேற்பட்டவர்கள் போய் பிரிந்திருக்கிறார்களே என்கிற துன்பம். சீதாம் ஆசிரித்ய தேஜஸ்வி ஹனுமான் விலலாபக ராமஸ்ய விவசாயஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய ச தீமதः நான்யர்த்தம் க்ஷுபதே தேவி கங்கேவ ஜலகாகமே. ராமஸ்ய விவசாயஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய ச தீமதः. லக்ஷ்மணன் எப்படி காரியமாற்றுவான், ராமன் எப்படி காரியமாற்றுவார், இது அத்தனையும் சீதைக்கும் தெரியும், ஆஞ்சநேயருக்கும் தெரியும். அப்ப அவர் நினைக்கிறார், இந்த சீதையும் அந்த ராமனும் தான் எவ்வளவு பொருத்தமானவர்கள். நம்ம ஜாதகத்தை எடுக்கிறச்சே பிள்ளைக்கு பெண்ணு பிறந்திருக்கா, பொண்ணுக்கு பிள்ளை பொருந்திருக்கா, 10 பொருத்தம்னு பார்க்குறோம் இல்லையோ. அதில் 5 பொருத்தம் இருந்தா சரி பண்ணலாம்னுவா, 6 7 இருந்ததுன்னா தாராளமா பண்ணலாம்னுவா. 10 பொருத்தம் இருக்குங்கிறது துர்லபம். அது அப்படி யாராவது இருக்குன்னு சொன்னா கூட சரி ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். சாமானிய அது 10 பொருத்தம் கிடைக்கிறது கஷ்டம். மேலும் போருமே 10 இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வாழ்க்கைங்கிறதே சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தா தான் வாழ முடியும். 10க்கு 10 சரியா இருக்க போகுதுன்னு வச்சுங்க, அதனாலே சண்டை வந்துடும். ஏன்னா ஒரே இடத்துல ரொம்ப சரியா இருக்கிறவாள் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சுமாரா இருந்திருக்கணும் ஒண்ணுல, இன்னொருத்தர் இன்னொன்னுல சுமாரா இருக்கணும். இப்படின்னா தான் வாழ்க்கையே செல்லுமே தவிர ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டா எல்லாரும் இருந்தோம்னால் அதுவே ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை கொண்டு உட்காந்துருவா. அதனால அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கொத்தர் ஒத்துமையினால் ஒண்ணுல இவர் உயர்ந்திருக்கணும், ஒண்ணுல அவள் உயர்ந்திருக்கணும். அப்படி இருந்தா தானே விட்டு கொடுக்கறது வரும். ஹனுமார் நினைக்கிறார், என்ன பொருத்தம் ராமனுக்கும் சீதைக்கும். துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகிம்
தஞ்சேயம் அசிதேக்ஷணா. அந்த ராகவனுக்கு இந்த சீதை, இந்த சீதைக்கு அந்த ராகவன் அவ்வளவு தூரம் பொருத்தம். எதில் பொருத்தம்? துல்லிய சீல. சீலம்னு சொன்னால் குணம், பண்பு. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வித்தியாசம் பார்க்காம பழகுகிற பண்பு. அது இவள்கிட்ட இருக்கான், அது அவங்ககிட்ட இருக்கான். வயசு, அவனுக்கு வயசு 12, இவருக்கு வயசு 6, கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் 12 வருஷம் ஆச்சு. காட்டு கிளம்புறச்சே ராமனுக்கு வயசு 24, சீதைக்கு வயசு 18. அதுக்கப்புறம் இப்ப 13 வருஷம் முடிஞ்சு போய் என் 14வது வருஷம் முடிய போறதே. ஏன்னா 13 வருஷம் முடியறச்சே தான் சூர்பனகை காது மூக்கறுபட்டால் ராவணன் தூக்கிட்டு போனது. அவர் மொத்தம் சிறை இருந்தது 10 மாசம். அதுல இப்ப 9 மாசம் முடிய போறது. இன்னும் 1 மாசம் தான் பாக்கி. அப்ப 13 வருஷமும் 9 மாசம் ஆயிடுது. அத்தனை வயசு ராமனுக்கு எடுத்துப்போ. அப்ப இப்ப வயசு 38ன்னு வச்சுங்க. ராமன் வயசு 38, சீதைக்கு வயசு 32. பொருத்தமான வயசு. துல்லிய சீல வயோ விருத்தாம். விருத்தின்னு சொல்றது ஒழுக்கம். இவனும் ஒழுக்கம் அறிந்தவன், அவளும் ஒழுக்கம் அறிந்தவர். இவரு ராஜ தர்மத்திலேருந்து மாறமாட்டார், அவளும் ராஜ தர்மத்திலேருந்து மாறமாட்டார். 2 பேரும் தர்மத்தை கடைப்பிடிப்பவர்கள், ஒழுக்கத்தோடு இருக்குமவர்கள். துல்லியசீல வயோவிருத்தாம், துல்லிய அபிஜன. இவள் என்ன மிதிலா தேசத்துல பிறந்தவ, அந்த குலம். அவர் பிறந்தது சூரிய குலம். இப்படி சூரிய குலத்திலும் மிதிலா தேசத்தின் குலத்திலுமாய் 2 பிறந்தவர்களோ இல்லையோ, அதைத்தான் வயோ விருத்தாம் துல்லிய அபிஜன லக்ஷணாம், நல்ல அடையாளங்கள் பொருந்தியவர்கள். ராகவோர்கதி வைதேகிம், ராமனுக்கு சீதை தான், சீதைக்கு ராமன் தான். பொருத்தம் அவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு கடைசியா அப்படி முத்தாய்ப்பு வைக்கிறது, புள்ளி வச்சுறதுங்கிற அளவு இல்லையோ, அதை போல புள்ளி வச்சு முடிக்கிறார். தஞ்சையம் அசிதேக்ஷணா. எல்லாத்திலையும் ராமனுக்கு சீதை நிகர். ஒண்ணு மட்டும், அந்த கண்ணழகு படைத்த சீதைக்கு என்ன முடிச்சுட்டார். சீதையினுடைய கண்ணழக தனியா சொல்லிட்டு அந்த அழக போல ராமனுக்கும் கண்ணழகுன்னு அவர் சொல்லலை. அப்ப ராமனுக்கு கண்ணழக தவிர ராமனுக்கு செல்வமோ படிப்போ குலத்தில் பிறப்போ வீரமோ செழிப்போ எதுவா இருந்தாலும் சீதைக்கு சமம். ஆனா சீதை ஒரு இடத்துல 100க்கு 100 வாங்கி ராமன் 100க்கு 25 தான் வாங்குறார். சுவாமி ரொம்ப மோசமான மதிப்பெண்களா இருக்கு. சீதைக்கு 100க்கு 100, ராமனுக்கு 100க்கு 25 ஆனால் ஒரு இடத்துல மட்டும் அசிதேக்ஷணா, கண்ணழகு சீதையினுடையது தனி அழகம். அப்படி என்ன இருக்க முடியும்னால், ராமனுடைய கண்கள் ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன். ஆனா சீதையினுடைய கண்கள் 2மே சந்திரன். 2 கண்களும் ராமனுக்கு சக்ஷுஷி சந்திர சூரியௌ, சந்திர சூரியௌச்ச நேத்ரே. சூரியனையும் சந்திரனையும் கண்ணாக கொண்டவன். சூரியனை போல இருக்கிற கண்ணால் எல்லாரையும் வெப்பத்தோட பார்த்து கொதிக்க வச்சுடுறார். சந்திரனை போல இருக்கிற கண்ணால் எல்லாரையும் குளிர குளிர பார்த்து அருள் புரிகிறார். நமக்கு சந்தேகம், நாம எங்கேயான சந்திரனாட்டா இருக்கிற கண்ணுக்கு முன்னாடி போய் நிற்கிறத விட்டுட்டு சூரியனா இருக்கிற கண்ணில் பட்டுட்டோம்னா அப்ப நம்மளெல்லாம் வெப்பத்துல கொளுத்திடுவார். நம்ம பாப்பங்கள் தான் பகவானுடைய கண்ணுக்கு தெரியும். அப்ப வகை என்ன? ஒன்னும் சந்திரன் கண்ணுக்கு முன்னாடி போகணும், நமக்கு ரொம்ப புண்ணியங்கள் இருக்கணும், பெருமாள் குளிர்ந்து குளிர்ந்து பார்க்கணும். அநேகமா அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, இப்பவே ஆகாது. அப்ப வழி என்ன? நாம யார் முன்னாடி போய் கட்டாட்சத்தை கேட்டுக்கிறோமோ அவர்களுக்கு ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் இருக்கக்கூடாது, 2 கண்களுமே சந்திரனா இருந்துடணும். அப்படின்ட்டா நம்ம கட்டமே இல்லையே. அவளுக்கு நிகிரகிக்கவே தெரியாது, தண்டனையே தெரியாது, அருள் தான் தெரியும். அது லக்ஷ்மி தேவிக்குத்தான் தெரியும். அந்த அழகு கண்ணின் தனிச்சிறப்பு. தஞ்சையம் அசிதேக்ஷணா துல்லசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகின். ராகவனுக்கு வைதேகி தகுதி படைத்தவள். ருக்மிணி கல்யாணம் ஆச்சு, அப்படிதான் எல்லாரும் பேசியிருந்தாலாம். ருக்மிணியர்கதி நாபரா, இந்த கண்ணனுக்கு ருக்மிணி, ருக்மிணிக்கு கண்ணன். இப்ப சீதா கல்யாணத்தும் போது அப்படிதான் பேசிண்டா. சீதைக்கு ராமன், ராமனுக்கு சீதை. அதைத்தான் இப்ப ஆஞ்சநேய சொல்லுகிறார். என்ன அழகு 2 பேருக்கும். இவர் ஆச்சாரம் அனுஷ்டானம் ஒழுக்கம் பிறப்பு கல்வி பெருங்குலத்தில் வாழ்க்கைப்பட்டது எதுவோ அனைத்திலும் சமம். ஒன்னே ஒன்ன தவிர சீதையனுடைய கண்ணழகு தனி. அந்த அழகு ராமனிடத்தில் வரப்போவது கிடையாது என்று தம் மனக்கண் முன்னாடி இருவரையும் நிறுத்தி ஆனந்தமாக ஒரு தடவை ஆஞ்சநேயர் வணங்கி கொள்ளுகிறார். நாமும் அவர்களை வணங்கி தற்போதைக்கு